நீ அழிஞ்சிருவேன்னு நினைச்சவன் தான் அழிவான தவிர நான் அழிய மாட்டேன் ராஜா. நாங்கள் அழியவே மாட்டோம். அல்லேலூயா. நீங்கள் நான் அழிவதற்கு வாய்ப்பே. ஏன்னா நீ நினைச்சா மட்டும்தான் உன் உயிர் போகுமா. நீ சாவ மாட்டேன்னு நினைச்சா சாவ சொல்லுதானே. நான் நிறைய பேர் மரண வீட்டுக்கு போயிருப்பேன். அவங்கக்கிட்ட நைஸாக கேட்பேன், அவங்க சாட்சி என்னன்னு பார்க்குவேன். நான் ரொம்ப ஆயத்தமாயிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க 2-3 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் என்ன ஆகிட்டார், 84 வயசில் போயிட்டார். இல்லை எனக்காக சாகக்கூடாது, இன்னும் ரொம்ப நாள் வாழணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அவர் உயிரோடு இருப்பார். அல்லேலூயா. மரணம் நீ நினைச்சாதான் வரும். நீ மரணத்தை வெறுத்துட்டனா உனக்கு ஜீவன் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ இன்னையிலேருந்து ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறவங்கள்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக வாழுவீங்க. அல்லேலூயா. சந்தேகமே இல்லை, இந்த யூடியூப் சேனல் அழிய போகிறது இல்லை. ஆமென். அழிய போகிறது கிடையாது. இதில் நாங்கள் அழிக்கவும் மாட்டோம். இது அப்படி தான் இருக்கும். அடுத்து இது புக்காக மாறும். அதனால் நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் அன்னைக்கு 2026ஆம் ஆண்டு 3வது வாரம் மார்ச் மாதத்தில் பாஸ்டர் இந்த பலிபீடத்தில் பற்றி மரணத்தை பற்றி பேசினார். இதுவரைக்கும் நான் மறிக்கலை. என் சந்ததியும் சொல்லும், என் சந்தானமும் சொல்லும். அது மாத்திரம் இந்த செய்தியை கேட்ட நீங்களும் சொல்லுவீர்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த வாசிங்க 1 Corinthians 15:57. மரணத்தின் மேல் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க 1 Corinthians 15:51. இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் ஆவியில் என்ன ஆகிறோம், மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். மரித்தோ என்ன இல்லையா, 52 சொல்லுது பாருங்க. 15:52. எக்காலம் தொழிக்கும் மரித்தோர் அழிவு இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நான் சொன்னேன் தெரியுமா, முதல்ல யார் யாரெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கு பாசக்காரங்க, நேசக்காரங்க, யாரெல்லாம் நீ வேணும்னு நினச்சி அவங்க பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணனா அவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான், எந்திப்பான். இந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அல்லேலூயா. இன்னொரு நாளல்ல, இந்த நாளில் நீ செய்ய முடியும். அல்லேலூயா. பாருங்க, மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் உயிர்த்தெழுவார்கள். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். மரணமே ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. 56 சொல்லுது, 15:56 1 Corinthians மரணமே ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதில் எழுதியிருக்கா 56 15:56 1 Corinthians 15:56 என்ன பண்ணிருக்கு? அல்லேலூயா. மரணமோ ஜெயமாக 54 சொல்லுங்க, வாசிங்க. அழிவில்லாதது, அழிவில்லாதது அழியா, சாவுக்கு ஏதுவாகிய இது. இப்ப பாருங்க, இந்த சரீரமானது அழிவுக்கு ஏதுவாக இருக்கு. சரியா? இந்த சரீரமான அழிவுக்கு ஏதுவாக இருந்தாலும் இது அழியாமையா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சரீரம் அழியாமையாய் இருக்கு. அழியாமையாய் இருக்கு. வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அழியாமையாய் இருக்கு. அடுத்து சாவுக்கு ஏதுவாகத்தான் இருக்க தவிர இது சாவாமையை தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அப்பனா நீங்க சொல்லணும், இந்த சரீரம் சாவுக்கு நியமிக்கப்பட்டு இருந்தாலும் இப்போ இந்த சரீரம் சாவுவதற்கு ஏதுவா இல்லை. அல்லேலூயா. சாவாமைக்கு ஏதுவாக இல்லை. இது ஆமாம், சாவாமைக்கு இது என்ன இல்லை அப்படின்னா, இந்த சரீரத்துக்கு உள்ள கேன்சர் வருவதற்கு